திருச்சியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் காங்கிரசார் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் சார்ல்ஸ். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள எல்கேஎஸ் மகாலில் இன்று காங்கிரசார் பாராளுமன்ற செயல்வீரர் கூட்டத்தை இன்னைக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. இதில் கரூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உள்ள ஏராளமான காங்கிரசார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தயாராக இருந்தாங்க. அப்பொழுது சட்டக்கல்லூரி மற்றும் அனைத்து கல்லூரி மாணவர்கள் திருச்சி அரிஸ்டோ மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்த ரவுண்டானா பகுதியில் கூடி இங்கிருந்த காங்கிரஸ் கொடி மற்றும் காங்கிரஸ் பேனர்களை அவங்க கிழித்தெறிந்தாங்க. அப்பொழுது காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் ஞானதேசிகன் வரும்பொழுது காங்கிரசாருக்கும் மாணவருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த தள்ளுமுள்ளு பின்பு மோதலாக உருவானது. காங்கிரசாரும் மாணவர்களும் மோதிக்கொண்டனர். மோதிக்கொண்டதில் காங்கிரசார் ஒருவருக்கும் மாணவர்கள் 2 பேருக்கும் காயமற்றனர். தொடர்ந்து போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் அப்பகுதிக்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் தொடர்ந்து மாணவர்களிடையே சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்தும் மாணவர்களும் காங்கிரசாரும் மோதிக்கொள்ளும் சூழ்நிலை தொடர்ந்து உருவாகி கொண்டே இருந்தது. அதனை கட்டுப்படுத்துவதற்காக 2 சட்டக்கல்லூரி மாணவர்களை அருகில் உள்ள கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். தொடர்ந்து மாணவர்கள் இது குறித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தப் போவதாகவும், இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக கடந்த வாரம், அதாவது ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவு அளித்திருந்தாலும் அமெரிக்கா கொண்டுள்ளது வலுவற்ற தீர்மானம் கொண்டு வந்தது. இந்தியா தனியாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும், தமிழீழத்துக்கு என பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியே இன்று அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காங்கிரசார் தமிழ் மக்களுக்கு துரோகம் விளைவித்துவிட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து காங்கிரசார் தமிழ் மக்களுக்கு எந்தவித நடவடிக்கையும், இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை வலியுறுத்தியே இன்று அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டம் ஒரு சூழ்நிலையில் மோதலாக உருவெடுத்தது. அதன் பின்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இப்பகுதியில் மத்திய பேருந்து நிலையத்துக்கு வரும் அனைத்து வாகனங்களும் 1 மணி நேரம் தாமதமாகவே அந்த போராட்டத்தினால் வந்தது. தொடர்ந்து போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காங்கிரசாரின் செயல்வீரர் கூட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.